ஹாய் வேர்ஸ், போன வீடியோவில் நந்தினி அரசவைக்கு வந்த உடனே ஹெல்னா கோவப்படுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பார்த்து சந்திரன் அனுமதி இல்லாமல் எப்படி இங்கே வந்த அப்படிங்கிறாரு. நாயம் கேட்டு வர்றவங்களுக்கு அனுமதி எப்பயும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க நந்தினி. நாட்டு மக்களுக்கு நாயம் வழங்குறது முக்கியம்தான், அது அரசியாக இருந்தாலும் சரி. நான் நேர காலம் பார்க்காமலாம் வரக்கூடாது. நம்ம அரசவையில் நாயம் வழங்குறதுக்கான ஆளுங்கிறது ஒன்று இருக்கு. நீ விரும்பினா அன்னைக்கு வரலாம் அப்படின்னு சந்திரன் நந்தினியை பார்த்து சொல்றாரு. கேட்ட நந்தினியும், இல்ல என்னோட வழக்க இன்னைக்கு நீங்க கேட்கணும், இப்பவே கேட்கணும். இன்னைக்கு நீங்க வழங்காம இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் தள்ளி போட்டு செஞ்சாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. சந்திரனும் சிம்மாசனத்துல போய் அமர்ந்துட்டு யாருக்கு எதிராக வழக்கு நடத்துற அப்படிங்கிறாரு. மகத அரசருக்கு எதிராக நான் வழக்கு வைக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இதை பார்த்த சந்திரனும் எல்லாரும் அமர சொல்லிட்டு, மகத அரசர் உனக்கு என்ன அநியாயம் செஞ்சாரு கூறு அப்படிங்கிறாரு. அநியாயமா? மகத அரசரோட சகோதரி அவருக்கு ராக்கி கட்டலாம் அப்படின்னா நான் எதுக்கு என்னோட அண்ணனுக்கு ராக்கி கட்டக்கூடாது அப்படின்னு நந்தினி சந்திரன் கேட்ட உடனே, அவரு உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், ஆனா இந்த மகத நாட்டுக்கு துரோகம் செஞ்சவன், இந்த துரோகம் செஞ்சவனை யாரும் சந்திக்கவும் கூடாது, இதுதான் மகத நாட்டு சட்டம் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தினி, இது என்ன சட்டம்? ஒரு மகத நாட்டு அரசருக்கு அவர் தங்கை ராக்கி கட்டலாம், ஆனா நான் என்னோட அண்ணனுக்கு ராக்கி கட்டக்கூடாதா? அப்படி பார்த்தா என் அண்ணன் செஞ்ச தவறுக்கு என்னையே தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சாணக்கியர், ஹெலனா, சந்திரன் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல நந்தினி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சகோதரி ஒரு சகோதரனுக்கு ராக்கி கட்டுறதுக்கானது முழு உரிமையும் இருக்குது. என் தந்தை ஆட்சி செய்யற போது எல்லா பெண்களுக்கும் முழு உரிமை கொடுத்தாரு, உரிமையும் பறிக்கப்படல. ஆனா இப்ப ஒரு பொண்ணோட உரிமை எல்லாமே நீங்க பறிக்கிறத பாக்குறப்ப நான் வெக்கப்பட்டு தலை குனிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து விட்டு போறாங்க. நந்தினி இதை கேட்ட சாணக்கியரும் ஹெல்னாவும் சந்திரனை பாக்குறாங்க. சந்திரன் ரொம்ப கோபமா இருக்காரு. அடுத்த காட்சியில நந்தினி அரசவையில பேசிட்டு அவங்களோட அறையை நோக்கி போகும்போது சந்திரன் பின்தொடர்ந்து வந்து நில்லு நந்தினி கைய பிடிச்சிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போறாரு. இதை பார்த்த ஹெல்னா கடுப்பாறாங்க. அடுத்த காட்சியில சிறைச்சாலையை நோக்கி வந்து சந்திரன் நந்தினி கிட்ட, உன்னோட தந்தை ராஜ்யம் செய்யும் போது பெண்கள் எந்த மாதிரி அவர் செஞ்சாருன்னு தெரியணும்னா, என்ன வருஷமா எங்க அம்மாவை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு, சிறைச்சாலை வச்சிருந்தாரு, என்னோட அம்மாவை போய் கேட்டுப்பாரு அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாம நாட்டு மக்களை எப்படி வச்சிருந்தாரு, எந்த மாதிரி ராஜ்யம் பண்ணா அப்படிங்கறது என் சகோதரி கேட்டுப்பாரு, அவளே சொல்லுவா. என் சகோதரி இத்தனை வருஷமா என்னோட சகோதரி எனக்கு ராக்கிங் கட்டல, காரணம் உன்னோட தந்தை தான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு அரசரோட மனைவி, நீ ஒரு அரசரோட மகளாவும் இருந்திருக்கிற. அப்படி இருக்கிறப்ப ஒரு அரசர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சபையில எந்த மாதிரி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியணும். சபையில அவங்க முன்னாடி நடந்துக்கணும்னு தெரியாம என்கிட்ட கேள்வி கேட்ட, ஆனா நான் அத்தனை கேள்விக்கும் மௌனம் சாதிச்சேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தினி, மரியாதை கொடுத்துதான் நான் அனைவருக்கும் முன்னாடியும் நான் வேண்டினேன் அப்படின்னு நந்தினி கேட்டோன்னே சந்திரன், உன்னோட தந்தை நல்ல தந்தையா இருக்கலாம், மக்களுக்கு ஒரு நல்ல ராஜாவா இல்ல, எந்த நேரத்திலயும் உன்னோட தந்தையோட என்பிட்டு பேசாத. என்னோட தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என்ன நடந்தாலும் சரி என்னோட மக்கள் என்ன கேட்கறாங்களோ அதை நான் செஞ்சே தீருவேன், அதனால இன்னைக்கு நான் உன்னை தடுக்க மாட்டேன், நீ போய் உன் அண்ணனுக்கு ராக்கி கட்டு, சபையில நீ அவமதிச்சாலும் கட்டுறதுக்கு அனுமதிக்கிறேன், நம்ம பாரதத்து முறைப்படி இந்த ராக்கி கட்டுறது. ஆனா உன்னோட சகோதரன் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணாலும் என்ன, இன்னைக்கு நீ உன்னோட சகோதரன் கையில் போய் ராக்கி கட்டு. இதை கேட்டு நந்தினி ஆச்சரியமா பாக்குறாங்க. அதே நேரத்துல சந்திரன், நம்ம விரோதியான உங்களோட அண்ணன் கையில போய் ராக்கி கட்டட்டும் அப்படின்னு அங்க இருக்கிற காவலர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. சந்திரன் போனோடனே நந்தினி ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு காவலர், நீங்க உள்ள போலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினியும் உள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹெல்னா நந்தினி உள்ள போறதை பார்த்து கோவப்படுறாங்க. சிறைச்சாலைக்கு போன நந்தினி தனநந்தன் படுத்திருக்கிறதும் அவரு நம்மள காயப்பட்டதையும் பார்த்துட்டு, என்னோட பாதுகாப்புக்காக இந்த கைகள் எப்பயும் ஓங்கி இருக்குமே, ஆனா இன்று அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நந்தினி அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே தனநந்தன் விழிச்சு பாக்குறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.